பெத்தேல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஓ உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே சாத்தான் கையில மனுஷன் கையில விட்டு கொடுக்காமல் இல்லை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ இல்லை விட்டு கொடுக்காமல் இல்லை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு ஆண்டவரே விலைக்கு காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்கு, உடைய இரக்கத்திற்கு, உடைய தயவுக்கு, ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீரின்றி அணுவேதும் அசையாதையா, நீரின்றி அணுவேதும் அசையாத ஆண்டவரே. ஓ உம்மாலே நாங்கள் பிழைக்கிறோம், உம்மாலே நாங்கள் வாழ்கிறோம். ஓ உடைய வார்த்தை மன்னமாய், உடைய வார்த்தைகளுக்கு ஔஷதமாய், ஓ நீங்களை போஷித்து நடத்துகிற மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லாயனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறவரே ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆதரவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உயர்ந்த ஆராதனையில ஆண்டவரே மீண்டும் நாங்கள் வந்து உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் நான் நிற்க நிற்க, உம்முடைய சமூகத்தில் நான் வர வர எங்களை விருத்தி அடைய செய்கிறவரே. உடைய பிரசன்னத்திலே வர வர, உடைய பிரசன்னத்திலே நிற்க நிற்க, ஓ ஹalleluya, ஹalleluya, எங்களை விருத்தி அடைய செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பலப்படுத்துகிற ஆவியானவர் பிரசன்னம் விளங்கட்டும். எங்க 2-3 நாமத்தினால கூடியிருக்கிறோ அவர் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, நீர் நடத்தும், உடைய பிரசனத்தினாலே நடத்தும். ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆரம்பம் முடிவு வரை நீர் நடத்தும். பிரசனத்தினாலே எங்களை மூடி நடத்தும். எங்களை காத்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாம் மகிழ்ப்படுவதாக. தொடர்ந்து நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படிய சில பாடலை பாடி துதிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. எல்லா வரிகளை சொல்லி பாடி அவருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். அவர் நம்முடைய விசுவாசத்தை காணப்படுவார். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்வோம், கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக
செய்தீரே, யாரும் நினைத்திடாத வழியில் அற்புதம் செய்தீரே என்று சொல்லி விசுவாசத்தோடு நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் ஆவே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போம். சொல்லுங்க, கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நீ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நீ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. சொல்வோம், கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இன்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க?
உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இறக்கமடைய மாட்டேன். உமக்கு காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு வேளை நாலு சேன்ஸ் மட்டும் பாடி, கர்த்தாவை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, அவர் வல்லவர் என்று சொல்லி பாடி ஒரே ஒரு எல்லாரும் ஓ விசுவாசத்தோடு, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய். ஆமென். மிகுவே ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே. மிகுவே ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே. ஹல்லேலூயா. அவரை நம்பியிருப்போம். அவரை நம்பியிருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம், சோர்ந்து போகும் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடலை பாடி ஆனத்தை மிகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை ஸ்தோத்திரம் பாடி நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் 1000 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் போற்றி பாட ஸ்தோத்திரம் அந்த கணத்திற்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மகிமையாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல், நீரோடு கூட சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, பெருவெள்ள மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்களுக்கு புகலிடமாய் தஞ்சமாய் கோட்டையாய் இருப்பவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, பெருவெள்ள
கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருக்காற்று அடிக்கையில், சொல்லுங்க, பெருவெள்ளம் மதிலை மோதி பெருக்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருக்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருக்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், விசுவாசமா. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்து போகும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம மத்தியில பராக்கிரமமாய் இருக்கிறார். தேவ ஜனங்களை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிதியோன் தன் பலத்தினாலே ஜெயம் எடுக்கவில்லை. அல்லேலூயா. அம்மா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த திரளான ஜனங்களை நீ என்ன பண்ணுவாய்? மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆமா, இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள், 1 2 இல்லைங்க, 1000 பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு பிரச்சனை நீங்க கடந்து போவது போல எல்லா காரியங்களும் கடந்து போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 பிரச்சனை ஒரு பிரச்சனையை போல என்ன பண்ணிரும்? பறந்து போயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் பக்தன் பாடுகிறார், அல்லேலூயா. எங்கள் பராக்கிரமமே எங்கள் புகலிடமே. அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. எம்மை உயர்ந்த
கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணுங்க. ஆமா, ஆண்டவர் நம்ம நிரப்ப வல்லவர் தான். ஆண்டவர் நம்ம பயன்படுத்த வல்லவர் தான். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமளும் கொஞ்சம் அவரோட என்ன பண்ணணும்? நெருங்கி போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வாயை திறந்து பாடுங்க, நல்ல கை தட்டி பாடுங்க. ஸ்தோத்திரம். நல்லா நீங்க ஒருமனப்பட்டு பாடுங்க, கண்ண மூடி பாடுனாலும் பரவாயில்ல. நம்ம முழு இதயத்தோடு என்ன பண்ணுவோம்? கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு நம்ம அவரை பாடுவோம். ஒரு பாடலை பாடுவோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அல்லேலூயா, ஆமென். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால், ஆமென், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே.
சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம், அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் அவர் மதிலை தாண்டுவேன். உடைஞ்சு போன என் வாழ்வு சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சொல்லுங்க, உடைஞ்சு போன அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். நீங்க செஞ்ச நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். நீங்க என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்க என்னோடு இருந்தால், நீங்க என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் வீணாய் போகல. அவர் கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால், இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசு என்னோடு இருந்தார். இயேசு நம்மோடு இருந்தார். வெளியே இருக்கிற மழையை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. வெளியே இருக்கிற பர்வதங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கும் பொழுது, அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நம் சேனையை கடந்து சேனையை தாண்டி போகும்படியான கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை தவிர இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. என் இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசுவர் பெரியவர். இயேசுவை காட்டில் இந்த பிரச்சனை பெருசு. இயேசுவை காட்டில் இந்த வியாதி பெருசு. இயேசுவை காட்டிலும் இந்த மனிதர்கள் பெரியவர்கள் என்று சொல்ற வேதத்துல இல்லீங்க. அல்லேலூயா. இயேசு ஒருவரே பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேற எங்க இல்ல, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா,
ஆமா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆமா ஸ்தோத்திரம், கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கும் போதுதான் நம்ம மேல மேல என்ன பண்ண முடியும்? முன்னேறி கொண்டே போக முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கு உங்களுக்கு ஈடே இல்லை. மறுபடியும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் இயேசுவன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கு உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே உன்னை கைவிட மாட்டேன் என்று. நான் வரட்டிடும் அறிகுறி தோற்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வரட்டிடும் அறிகுறி தோற்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி ஆமென்டடி. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று. நீ சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் யாக்கோபுக்கு இப்படியாய் வாக்கு பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நீ மறுபடியும் உன் தகப்பனுடைய தேசத்துக்கு நீ திரும்பி வருவாய் என்று கர்த்தர் தைரியமாய் யாக்கோபை பார்த்து சொன்னார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போன யாக்கோபு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகல. ஒரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையில நான் பின்னடைவு அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லலையே. ஓ தேவ ஜனமே,
கர்த்தர் எனக்காக யாவை செய்வார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் உண்டு. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று என்னோடு சேர்ந்து சொன்னதை உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ ஆராதனை கொஞ்சம் உற்சாகமாக ஆமென் நல்ல பாடுங்க. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அழைக்க முடியாது எங்க எனக்கு தந்தி. ஒரு மனிதனும் அழைக்க முடியாது எங்க எனக்கு தந்தி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி ஆமென். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு அவர் செஞ்ச அற்புதங்களை அவர் செய்த நன்மைகளை அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் செய்திருக்கிறாரே, எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரே, வாழ்க்கையில எத்தனையோ வாக்குகளை நிறைவேற்றி இருக்கிறாரே. அதையெல்லாம் நினைத்து பாடுங்க, அதையெல்லாம் நினைத்து உயர்த்துங்க. கர்த்தரை உயர்த்த உயர்த்த ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தரை உயர்த்த உயர்த்த ஒரு மீட்பு உண்டாகும். கர்த்தரை உயர்த்த உயர்த்த ஒரு ரட்சிப்பு உண்டாகும். தேவ ஜனமே, நீங்க யாரும் சும்மா இருக்க வேணாம். நல்ல வாய்களை திறந்து ஓ ரபட ஷகரதரபா ஓரிமன ஷகரதரபரபோ எல்லாம் எழுந்து ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு விடுதலையோட நம்ம போகணுங்க, ஒரு விடுதலையோடு போகணும். அவருடைய சமூகத்துல விடுதலை உண்டு, அவருடைய சமூகத்துல ரட்சிப்பு உண்டு. நீங்க வந்தவண்ணமாய் திரும்ப போக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஆமாங்க, உடைய சமூகத்துல வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன், ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன். ஓ ஹalleluya. அப்படி வாயில திறந்து ரட்சிப்பு உண்டாகும்படி நம் வாயில அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம மனசுக்குள்ளேயே ஆண்டவரை ஆராதிக்கிறது நினைக்கிறீங்களா?
வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டாகணும்னா உன் வாயை விரிவாய் தர, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓ ஹalleluya. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் நம்ம ஆராதிச்சாலும், ஒரு 2 நிமிடம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினாலும், உண்மையாய் கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஹalleluya ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். நாங்க வேற எதையும் நம்பல ஆண்டவரே, எந்த மனுஷரையும் நம்பல. ஓ ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் கூட பொய்யா போயிரும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு எதிராய் மாறிடும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. இந்த உலகத்துல நாங்க நடக்கணும்னு நினைச்சது கூட ஆண்டவரே நடக்காம கூட போலாம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தைகள், வான பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீரே. அதே வார்த்தையாலே எனக்கு வாக்கு பண்ணின தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஓ ஹalleluya. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. அம்மை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி விசுவாசம் இருந்தால் நீங்க சொல்லலாம், விசுவாசம் இருந்தால் சொல்லலாம். அவர் சொன்னால் செய்வார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி தட்ட பொழுது சொல்லுங்க, ஐயா நான் உங்களை நம்பிதான் அந்த சபையில இருக்கிறேன். ஐயா உங்களை நம்பிதான் அந்த சபையில இருக்கிறேன். நிறைக்கப்பட்டு போக விடமாட்டி, என் தலைமுடியை விடமாட்டி, உம்மை நம்பி நிற்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்து முடிப்பீர், நீ சொன்னதை செய்து முடிப்பீர் ஆண்டவரே. என்னை கொண்டு என் பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வீர். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிலைங்கம்மா. அவர் சமூகத்துல நம்பிக்கையோடு நிலைங்க. அவர் சமூகத்துல யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு நின்றார்கள், விசுவாசத்தோடு நின்றார்கள். நான் நம்புவேன்னு சொல்லுங்க, உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து. நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, சொல்லுங்கல்ல, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவர்
சொல்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே என்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் இருப்பவரே, மிகுவே என்றவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் இருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் ஆமென் ஆமென் ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் இருப்பவரே, மிகுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் இருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் விசுவாசத்தோடு சொல்வதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மிகுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கரங்களை தட்டி நம்புகிறவர்களுக்கு அரணாய் இருக்கிறவர். நீ கர்த்தரை நம்பினார், அவருக்கு அரணாய் நிற்பார், கோட்டையாய் நிற்பார். எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் நேரிடாமல் கர்த்தருடைய காப்பார். விசுவாசத்தோட கரங்களை தட்டி என் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருப்பேன், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஓ எனக்கு ஔஷதம், உங்க வார்த்தை எனக்கு வாழ்வு ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தவர். உங்க இதயத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும், உங்க இதயத்துல எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும், அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை நம்புற ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, நான் உங்களை நம்புற ஆண்டவரே. ஒரு மனுஷன் ஒரு சொன்ன வார்த்தை ஆண்டவரே என்னை காயப்படுத்துறது உண்டானால், இந்த உலக மனுஷன் சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்துறது உண்டானால், ஓ அதற்கு மேலான உம்முடைய வார்த்தை, ஓ உம்முடைய வார்த்தை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு வருவதை, நம்புவேன் என் இயேசு வருவதை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு வருவதை, நம்புவேன் என் இயேசு
சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கமடைய விட மாட்டேன். உம்மை நோக்கி பார்த்துடைய முகம் பிரகாசித்தது, வெட்கப்பட்டு போகலையே ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசம் பருவத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தின் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் ஒத்தாசை வரும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரே விசை கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உடைய ஆலயத்தில் வந்து நின்று எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடைய ஆலயம், உடைய ஆண்டவரை ஆடையை தொட்டால் சுகமானே என்று சொல்லி தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். ஹல்லேலூயா. அவளை பார்த்து சொன்னீங்களே, அம்மா விசுவாசம் தெரியுது என்று சொன்னீங்களே, ஓ நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகட்டும்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் மாறினதற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தை மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் விருத்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த நாளிலும் சமுதிரம் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் பலன் எங்களை இடை கட்டுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த காலை கூடுகையும் ஆண்டவரை தொடர்ந்து நடக்கிற மாலை ஆண்டவர் இரவு கூடுகையும் ஆண்டவரை வழிநடத்தும் உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நிறுவனமாய் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 72 சங்கீதம் மேரி கிறிஸ்டியன் வாசிப்பாங்க. சங்கீதம் 72 சங்கீதம் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய கடவுளை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். நலத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயப்படுத்தி ஏழைகளுக்கு செய்கிறவரை விடுவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள்.
அவரே நம் பிழைகளை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமென். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது அங்கு பொன் விளையும், அந்த பூமியில சமாதானம் உண்டாகும். இந்த 72ஆம் சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சாலமோன் பற்றிய சங்கீதம், ஈசாயின் புத்திரனாகிய தாவீது விண்ணப்பங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுல ராஜா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த பூமி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமா இந்த 18ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம் ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது அவர் அதிசயங்களை செய்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ராஜா அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ராஜா சர்வவல்லமையுள்ள ராஜா நமக்கு அதிசயங்களை செய்து நம்மை வழிநடத்துகிறார். உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாக தெய்வம் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாக தெய்வம் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல.
சோதரிக்கிறப்பா. அன்புள்ள தெய்வமே சோதரப்பா. இறக்கமுள்ள தெய்வமே சோதரிக்கிறப்பா. நேற்று இன்று மாறாதவரை துதிக்கிறப்பா. சர்வ வல்லவரை துதிக்கிறப்பா. அது நல்ல ஆசைப்பட்ட புதிய நாளுக்காக சோதரப்பா. இந்த வருடத்தில் கூட ஆண்டவரை கடந்த 8 மாதங்களை கண்மொழியை பாதுகாத்து அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளை கூட ஆண்டவரை கடந்த வாரம் சம்மதிக்கிறது ஆராயத்தை பிறகு இந்த கடந்த ஒரு வாரமும் எங்களுக்கு எல்லா சூழலும் பாதுகாத்து இந்த வேலை ஜீவனை கொடுத்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது, ஆராதிக்க முடியாது. எங்களை ஆய்த்து தேவைக்காக நன்றி செலுத்துறப்பா. அடை கொடுத்த காணிக்காக சம்பத்தை கடந்து வருகிற ஆண்டவரே. அப்பா உங்க கரங்களில் வாங்கி கரங்களில் படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த கையின் பிரயாசம் வந்து ஆசீர்வாதம் வந்து அப்பா ஒரு பயிர்காத்து காணிக்கை படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசிரியங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க, அவர் பிள்ளைகளை ஆசிரியங்க தேவையை சந்திங்கப்பா. இன்னும் பிள்ளைகள் வருகின்ற நாளைக்கு காணிக்கை கொடுத்த ஒழித்து தாங்க. ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நடந்து செபிக்கிறப்பா. ஆவிக்கிற வாழ்க்கையில வா ஜீவிக்கவும் ஆண்டவரை விசுவாசம் பலப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்தி கூட செபிக்கிறாங்க. அப்ப நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே வானத்தின் பழகினை திறந்து இடங்கொள்ளாமட்டு போவோம் ஆசிரியர் வார்த்தை விடாக இந்த பிள்ளைகளை இடங்கொள்ளாமட்டு ஆசிரியக்க முடியாது. அப்பா நடத்தி விடாது செபிக்கிறப்பா. நீ அப்படியே செய்ய போதா சோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம் அருகில் இருக்கிறார், அவர் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆவியானவர். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தோன்னு அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அப்ப சீஷர்களோடு அவர் எப்படி இருந்தார்? ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் சரீரத்தோட அவர் இருந்தார். உயிர்த்தெழுந்த பின்னாடி அவர் எப்படி இருந்தாரு? சரீரத்தோட தான் இருந்தாரு. தொட்டு பார்த்தாங்களா? தொட்டு பார்த்தாங்க இல்லையா? தொட்டு பார்த்தாங்கல்ல. அவர் சரீரமா தான் இருந்தார். அவருடைய ரூபம் வந்துட்டு ஆண்டவருடைய ரூபம். ஆனா தொட்டா தொடலாம். செவத்துல இருந்து கதவை சாத்திருந்தாலும் அப்படியே உள்ள போயும் நிக்கலாம். அது ஆண்டவருடைய சரீரம். பாருங்க, அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் எப்படி இருந்தாரோ அதே போலதான் ஆவியானவரும் நம் பக்கத்துல ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதற்கு நம்மோட கூட நிக்கிறார்னா, நமக்கு அதிசயங்களை செய்வதற்கு, நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு, உங்களை என்னை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு. அவரை நம்பி வந்துட்டோம் இல்லையா? அவர் சார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அதனால நம் அருகில் நின்று நம்மை வழிநடத்தும்படியாய் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். நாம் நினைப்போம், இதெல்லாம் நடக்குமா, எங்க இதெல்லாம் நடக்கிற மாதிரி காணுமே அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் நீ நினைத்து பார்க்காத முறையில கர்த்தர் நடத்தி போடுவார். அதுதான் அதிசயங்க. அதிசயம் தெரிஞ்சுக்கங்க. இது நாம நினைச்சும் நடக்கிறது இல்ல, அது நினைச்சாலும் நடக்காது. அது அப்படியாப்பட்ட காரியங்கள். இப்ப தண்ணி திராட்சரசம் ஆகுமா? ஆகாது. அப்ப திராட்சரசம் மாத்திரம் பாருங்க, அது அதிசயம். பெரும்பாலும் ஸ்திரீ பணம் எல்லாம் செலவு பண்ணி ஒண்ணு சுகமா 12 வருஷம் சுகமாவீங்க. ஆடைய தொட்டா சுகமாவது பாருங்க, அது அதிசயம். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க பாருங்க, அது நடக்க பாருங்க, அதுதாங்க அதிசயம், அதுதாங்க அற்புதம். தண்ணி ரத்தமா பண்றாரு, நம்மளால சாதாரண ரத்தமா பண்ண முடியுமா? முடியாது. அற்புதம், அதிசயம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் செய்ய போகிறாராம். ஒருவேளை இதெல்லாம் நடக்காதுங்க, ஆகாதுங்க அப்படின்ற உன்னுடைய சிந்தையெல்லாம் மாற்றி அவர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார், அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லும்போது தாவீது ரொம்ப அழகா சில வார்த்தைகளை சொல்லுகிறார். வாசிக்கலாம். கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். பாருங்க, ஏன்னா அவர் 1-2 செய்யல, அவருக்கு செஞ்ச அதிசயங்கள் எண்ணற்ற அதிசயம். அவர் எண்ணி கூட பார்க்க முடியாது, அவ்வளவு அதிசயம். நினைச்சு பாருங்க, ஆடு மேய்ச்சி இருந்தாலும் போய்க்கிட்டு ராஜாவை மாத்திரம் படுது. நினைச்சு பாருங்க, ஏங்க கோலியாத் அவன் பயங்கரமான யுத்த வீரன்,
அவனை போயிட்டு இவர் போய் யுத்தம் பண்ணி ஒரு மனுஷனா கொண்டுட்டு வராருன்னா என்னங்க காரியம்? நினைச்சு பாருங்க. நீ அப்படி செய்ய முடியுமா? ஒரு ராணுவ வீரர்கிட்ட போய் நீங்க ஜெயிச்சு வர முடியுமா? ஒரு நாள் முடியாது. அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார். பாருங்க, எல்லாம் அவங்க அண்ணன் தம்பிலாம் ராணுவ வீரர்கள், அவங்களே பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் ஒருத்த போய் ஜெயிச்சு வராங்க பாருங்க. அவர் பார்த்தாரு, ஆண்டவர் இது என்னால முடியாது ஐயா, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய எனக்கு இருக்கிற தைரியத்தினால கூட அல்ல, யாரால? உம்முடைய பலத்தினாலே, நீர் என்னோடு கூர்ந்து அதிசயம் செய்கிறதுனாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறுவதாக. பாருங்க, அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறது. அதான் சொல்றாரு, எனக்கு செய்த அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். விவரிப்பேன். 1-2 இல்ல. 26ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. 26:6 வாசிங்க. வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அல்லேலூயா. நீ செய்த அதிசயம் எனக்கு அவ்வளவு ஆண்டவரே, நீ எனக்கு செய்த அற்புதம் அவ்வளவு ஆண்டவரே. உங்களுக்கு எத்தனை அதிசயம் செஞ்சிருக்கிற, எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிற. இப்ப ஏதோ ஒண்ணு குறையா இருக்கிறதுனால உங்களுக்கு அதிசயம் செய்யலன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ சில காரியங்கள் இப்ப குறையா இருக்கலாம், கொஞ்சம் குறைவான மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா எவ்வளவு அதிசயங்கள் செஞ்சிருக்கிற நினைச்சு பாருங்க. தாவீது தன் நிறைய அதிசயங்களை பார்த்தவர் தான். ஆனா சொந்த குமாரனே தன்னை கொல்ல வரும் பொழுது ஒரு கெபியில போய் விழுந்து கொள்கிறார். அப்ப அவர் சொல்லிருக்கலாம், என்னன்னு, நீ என் கூடயே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிருக்கலாமா? நீ எனக்கு ஒரு அதிசயம் செய்யல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிருக்கலாமா? அவர் அப்படி சொல்லலைங்க. ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், எவ்வளவோ அற்புதமாய் நடத்தினவர். இன்னைக்கு இருக்கிற சின்ன நெருக்கத்தை குறித்து நீங்க உங்களுக்கு அதிசயம் செய்யல நினைக்காதீங்க. உங்களுக்கு அதிசயம் அவரால் செய்ய முடியாது நினைக்காதீங்க, அற்புதம் செய்ய முடியாது நினைக்காதீங்க. அவர் முன்னாடி செஞ்ச அதிசயங்களை நினைச்சு நீங்க வாயினாலே துதியுங்கள். கர்த்தருடைய பீடத்துக்கு வாருங்கள். யாருங்க அவருடைய பீடத்தை சுத்தி வர அப்படின்னா என்ன? நான் ஆலயத்துக்கு வர ஆண்டவரே. அவர் செஞ்ச அதிசயங்களை நினைத்து ஆலயத்துக்கு வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தாவீது அற்புதம் பண்றாரு. அவர் பலிபீடத்தை சுற்றுகிறாராம். உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட கைகளை கழுவுகிறேன். பாருங்க, அவர் செய்த அதிசயங்களை நினைத்து பலிபீடத்துல வந்து அவர் சுத்தி வந்தார். மீண்டும் ஒரு வசனம் வாசிப்பா. 26:6. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து உங்க பலிபீடத்தை வந்து நான் சுத்தி சுத்தி என் கரைகள் எல்லாம் கழுவி கொள்கிறேன். ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு அதிசயங்களை செய்தவர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. மீண்டும் சொல்லுகிற 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தி இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அல்லேலூயா. சின்ன வயதில் அதிசயமா நடத்தினார். ஆனா இப்ப என்ன பண்றேன்? உங்க அதிசயத்தை மத்தவங்களுக்கு சொல்ற ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த அற்புதத்தை, நீர் எனக்கு செய்த அதிசயத்தை இன்று மத்தவங்களுக்கு சொல்ற ஆண்டவர் என்று சொல்லி தாவீது பாடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை மத்தவங்களுக்கு சொல்லிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நாளைக்கு சொல்றீங்களா? தினமும் சொல்றீங்களா? உங்களை யாரெல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அதான் சுவிசேஷம். உங்களை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ
அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கணும். என்ன சுவிசேஷம்? உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லுங்கள். அது பெரிய சுவிசேஷம். அந்த பெருமாள் ஸ்திரீ சுகமாயிட்டு போய் சொல்லியிருப்பாள்ல, ஒரு புறம் சொல்லியிருப்பாங்கல்ல, நினைச்சு பாருங்க, ஒரு புறம் போய் சொல்லியிருப்பான். எனக்கு ஏசாமி சுகம் கொடுத்தார், ஏசாமி சுகம் கொடுத்தார். அவர் செய்த அதிசயத்தை ஊரெல்லாம் சொல்லியிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை எந்த மனிதனுக்கு விட்டுறாதீங்க. உங்க நண்பனா இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர், மற்ற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்த அதிசயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். அல்லேலூயா. 71ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிரியுங்கள். அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும். 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையும் நினைவு கூறுவேன். 14ஆம் வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே வல்லமை விளங்க பண்ணினீர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். நாம் இதில் நிறைய கேட்டிருக்கிறோம். அதிசயங்கள் பாட்டு, அற்புதங்கள் செய்கிற நிறைய பாடி இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது இந்த பாட்டே வராது பாருங்க. நமக்கு ஒரு ஊத்துற வரும், இந்த பாட்டே வராது. அப்பதான் பாடுவோம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அப்ப இந்த பாட்டு பாடக்கூடாது. உன் நெருக்கம் வரும் பொழுது அவர் செய்த அதிசயத்தை நினைத்து பாரு. அதிசயங்கள் செய்கிறவர் என் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. எப்ப என்ன பாட்டு பாடணும்னு தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறவர். இருக்கிற உபத்திரவத்தையே சொல்லி பாடுறதுக்கு அல்ல, கர்த்தர் உன் உபத்திரவத்துல ஒரு அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள தேவன் என்பதை உன் வாயினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. 78ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஆமென். என் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிகள் கர்த்தர் செய்த அதிசயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வியாதியில் விடுதலையா இருக்கலாம், ஒரு பெரிய பாவ கட்டில விடுதலையா இருக்கலாம். ஏன் அடிக்கடி நான் என்னுடைய அந்த மனம் திருந்தும் அந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, என் சந்ததிகள் கர்த்தர் எனக்கு செய்த அதிசயத்தை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை, உங்களுக்கு செய்த அதிசயத்தை உங்க சந்ததிகள் அந்த வாயில சொல்லணும். எங்க அப்பாவுக்கு இந்த அதிசயம் செய்தார், எங்க அம்மாவுக்கு இந்த அதிசயம் செய்தார். எத்தனை ஆண்டுகளா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நீங்கள் பிள்ளைகளை கடத்த வேண்டும். உன் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஏதோ துன்மார்க்கமா வாழ்ந்துருந்தோம், ஏதோ கல்லு வச்சு கும்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை எங்க அப்பா கண்டுகிட்டாரு, எங்க தாத்தா கண்டுகொண்டார், அவரை கர்த்தர் சந்தித்தார்னு சொல்லி நீங்கள் அவருடைய அதிசயங்களை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு அதை கடத்த வேண்டும். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லணுமா? என்னன்னு சொல்லணும்? உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை, உங்களுக்கு செய்த அற்புதத்தை, உங்களை கர்த்தர் சந்தித்ததை, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினதை உங்களால முடியுமா? உங்க அதிசயத்தை சொல்ல முடியுமா? ஆண்டவர்களுக்கு செஞ்ச அதிசயத்தை சொல்ல முடியுமா? அதுதான் சுவிசேஷம். அதை செய்ய போங்க. அதை செஞ்சீங்கனாலே ஆத்துமாக்கள் சபையை நிரப்பிடுவாங்க. உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை சொன்னால் போதும், உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சொன்னால் போதும். அடுத்த வாரம் உங்க கூட வந்துருவாங்க. தெரியுமா? அடுத்த வாரம் வந்துருவாங்க. நீங்க உண்மையா நீங்க சொன்னா போதும். பொய் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏமா வரணுன்றதுக்காக ஒரு சில பில்டப் எல்லாம் பண்ண தேவையில்லை.
உங்களுக்கு செய்த அதிசயத்தை, உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் மனதில் கொண்டவர்களாய் அவர்களுக்கு சொல்லுங்கள். ஜாதிகள் அவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நாம என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சும்மா சொன்னாலும் வரமாட்டாங்க அப்படின்னு, சும்மா சொன்னாலும் வரமாட்டாங்க. உனக்கு செய்து சொல்லு, எனக்கு செய்து நான் சொல்றேன், உங்களுக்கு செஞ்சு சொல்லுங்க, அவர் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவருடைய அதிசயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துங்கள், ஜாதிகளுக்கு கொண்டு போங்கள். கர்த்தர் நிச்சயம் அவருடைய அதிசயங்களை எல்லாரையும் காணும்படி செய்வார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க பாருங்க. நீங்களே சொல்லுங்க. வசந்த எடுத்துட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு என்ன பண்ணுங்க? நல்லா பாடுனீங்களா? இல்ல பாடுனீங்களா? பாட்டும் போது கம்முன்னு உட்காந்துருந்தீங்களா? ஆமா, உங்களுக்கு அதிசயம் தெரிஞ்சா நீங்க பாடணும். ஓகே, பாடி கீர்த்தனம், அதுவும் பாட்டு தான் வருது. அவர் நமக்கு செஞ்ச அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசணும். அப்படின்னா உங்க மனசுல ஓடிட்டே இருக்கணுங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச அதிசயம், உங்களுக்கு செஞ்ச அற்புதம் உங்க இதயத்துல ஓடிட்டே இருக்கணும். தியானிச்சுட்டே இருக்கணும். தியானிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கும். உங்களுக்கு அறிவுக்கு எட்டாததா இருக்காது. நீங்க நினைக்கலாம், ஏங்க எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலைங்க அப்படின்னு. இல்ல, நீ கர்த்தரை தெரிந்து கொண்டது, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க பாருங்க, இதே பெரிய அதிசயங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், நீங்க இதே பெரிய அதிசயம். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதே பெரிய அதிசயம். அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிப்பாதிலே. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் ஆமென். அவர் செஞ்ச அதிசயம் அற்புதங்களை எல்லாம் நினைவு கூறுங்க. நீங்க போய் நினைவு கூறுங்க. நடந்து போகும்போது நினைவு கூறுங்க. வீட்டுல ஏதாவது ஒண்டியா இருப்பீங்களா, அப்ப நினைவு கூறுங்க. எல்லாரோட இருக்கும்போது நீங்க நினைவு கூற முடியாது. நீங்க தனிமையா உட்காந்துட்டு இருப்பீங்கல்ல, தனிமையா போயிட்டு இருப்பீங்களா, அப்ப நினைவு கூறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை அற்புதங்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, எனக்கு நன்மை செஞ்சேன், எனக்கு ஒரு அதிசயம் செஞ்சேன், எனக்கு நினைச்சு பார்க்கறான் நான் சொல்லுவார். அல்லேலூயா. 24ஆம் வசனம் வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவர் மகிமையும் சகல ஜனங்களுக்குள் ஆமென். அவர் சகல ஜனங்களுக்குள் என்ன, ரோட்ல எல்லாம் பேசணும். ரோட்ல நின்று பேசுவீங்களா? ரோட்ல நின்று பேசுவீங்களா? இந்த வேலை வச்சுக்காதீங்க. ரோட்ல நின்று பேச அடியாக வைக்கிறீங்களா? ரோட்ல நின்று பேசலாமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என் பாவங்களை மன்னித்தார். உங்களை பத்தி தான் சொல்லிக்கிறீங்க, வேற பத்தி சொல்றீங்க. கர்த்தர் செய்த அதிசயத்தை ஜனங்களுக்குள்ள போய் சொல்ல வேண்டும். மணியனை அப்படிதான் பண்ணுவாங்க. பைபிள் எடுத்துக்குவானா, நான் பார்க்கல, அவன் சொன்னதுதான். இந்த மேட்டர் பட்டம் போறான், ஒரு நாளைக்கு ஒரு வீதி பைபிள் படிச்சுட்டே போயிட்டு இருப்பார், சத்தமா சொல்லிட்டே போயிட்டு இருப்பார். வசந்த சத்தமா சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுல போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாரா, ஏன் அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கேட்டியா? கேட்டு போயிட்டு ஒரு வெளியில சொல்லுங்களேன். அவர் ஜாதிகளுக்குள்ள கர்த்தருடைய அதிசயங்களை சொல்ல வேண்டும். ஆமாங்க, இன்னைக்கு எங்க போயிருந்தாலும் கர்த்தருடைய அதிசயங்களை சொல்லுங்கள். பயப்படுத்த நான் டீ கடைனாலும் 4 பேர் கிடைச்சாலும் பேசுவேன். இவங்க ஒருத்தர் தான் பேசிட்டு இருப்பேன். அங்க இருக்க 10 பேர் கவனிச்சுட்டு நம்மளை கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஜுப்பா வேற போட்டிருக்காரு, இதோ ஒன்று சொல்றாரு, ஆமா கேட்டுதான் இருப்பாங்க. ஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் செய்த அதிசயங்களை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அங்க போய் சொல்ல முடியும், ஐயோ நான் சொல்ல முடியாதுங்க. அதான் சொல்றேன்னா, பரிசுத்த அபிஷேகத்தில் நிறையுங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருங்கள். வெக்கம் வராது. பரிசுத்த ஆவியோடு இணைந்து அந்த அபிஷேகத்துல கூட இருக்கிறார், அவரோட இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது மத்தவங்க என்ன சொல்லுவான்னு கூட தெரியாது.
சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, மதுபானத்துக்கு எப்படி குடிச்சா அவங்க பேசுறாங்க அது போல நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்திருங்கன்னு சொல்றாரு. நான் போய் ஒரு கோட்டை அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பயங்கரமா தைரியம் வந்துடும். எனக்கு நான் ஒரு கோட்டை அடிச்சுட்டுனா முன்னாடி 100 பேர் நின்றுதான் சரி பேசிடுவேன். அது மனித இயல்பு தான். அது ஏன்னா உள்ள போனாங்க அது வேலை செய்யும். அதே தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் நின்னுட்டோம் அப்படின்னா அவர் செய்த அதிசயங்களை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமே இருக்காது. அல்லேலூயா, வெக்கமே இருக்காது. தைரியமா நீங்க சொல்லுவீங்க, ஒண்ணு கவலைப்பட மாட்டீங்க. ஒரு நாள் மைசூர்ல ஐடிஐ படிச்சுட்டு இருக்கிறேன். பசங்க வந்தாங்க ஊர்ல இருந்து. அதெல்லாம் போனோம். நேராக போனோம். ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் கடைக்கு போனோம். எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ரோடு தாண்டி அந்தாண்ட ஹோட்டலுக்கு போனோம். நான் தான் அப்படியே மைசூர்ல ஐடி படிச்சிருந்தனால ஊர்ல இருந்து வந்தாங்க பசங்க. அவங்க ரோட்ல கிராஸ் பண்ண தெரியாது, நிறைய வண்டி வந்துட்டே இருக்கும். நான் என்ன பண்ணேன், வாங்க பின்னாடி வாங்கடா, சரக்கு போட்டுமே நாம தான் வந்திருக்கேன் ரயிலே நிறுத்திடுவோம், வாடா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க. 2 பக்கம் ஆட்டோ வருது, பஸ் ஸ்டாப். பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, ஆட்டோலாம் வந்து பைக் எது வந்தாலும் சரி நான் காட்டும் போது எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்கணும். நின்னதான் உண்மைதான். பஸ் அப்படி நிக்குது. ஏன்னா அது உள்ள போனா தைரியம் வந்துடும்ல. நான் சொல்றேன், ஆவியானவர் உள்ள போயிட்டு ஆவியானவர் கூட இருக்கிறான் அந்த ஸ்ட்ரீட்ல வண்டினா உனக்கு ஒரு பயம் இருக்காது. கர்த்தர் அதிசயங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, இப்படி ஆட்டோ வரான், ஒருத்தன் 2 கை காட்டி ஒரு ஆட்டோ வரான். காலை இப்படி எடுத்து வைக்கிறேன், அவன் பேக் வீல் என் கால் வலி ஏறி போகுது. கால் வலி ஏறி அந்த ஆட்டோ அப்படின்ட்டு போகுது. அந்த வீல் என்ன பாக்குறேன், அது போச்சு, அதோட ஒன்றாகாது. ஷூவர் ஏறி போகுது, காலில் வலிக்குது, அதெல்லாம் வந்து பிரச்சனை பாருங்க. காயமே ஆனாலும் ஸ்பிரிட்ல இருந்துட்டீங்கன்னா அவருடைய மகிமையை, அவருடைய அதிசயங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியாது, சரக்கு அடிச்சதுதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த அனுபவத்துல போனதான் எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் ஏன் சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியில் நிறைங்கள். பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தில் நிறையும் பொழுது நம்முடைய ஆண்டவர் செய்த அதிசயங்களை சொல்றது ரொம்ப ஈஸி. அவர் செஞ்ச அற்புதங்களை சொல்றது ரொம்ப ஈஸி. அப்ப பாருங்க, அந்த 2 அனுபவத்துக்குள்ள வந்தவங்களுக்கு தான் நல்ல அந்த இதுல போக முடியும். அப்ப என்ன சொல்றேன், நீங்க அதை போய் குடிக்கன்னு சொல்றது இல்ல, ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிறைய ஆவியானவர் கூட பேச சொல்லுங்க, ஆவியான் கூட நடக்க சொல்லுங்க, ஆவியான் கூட வாங்கப்பான்னு சொல்லுங்க. பஸ்ல உட்காந்தீங்கனாலும் ஆவியான் கூட உட்காரணும். முடிஞ்ச ஒரு டிக்கெட் கூட எடுத்துக்காங்க, ஆவியான் உட்கார்ந்து இருக்கிறாரியா. கண்டக்டர் ஸ்டெண்ட் ஆயிருக்கும். கண்டக்டர் நம்ம பிடிச்சிச்சாருது, நேரா சேலம் தான் கூட்டு போகணும். பரவாயில்ல, ஆனா ஆவியானவருக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. அல்லேலூயா. அப்படி எடுத்துறீங்க, ஆவியான் கூடியது இருக்கிறார். அப்படி எடுத்த சந்தோஷம். ஆனா பாலியங்கீஸ்வரர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நாற்காலி போட்டுருவாங்க. ஆவியானவரே நான் வண்டிடுறேன், நீங்க உட்காந்துக்க. உண்மையா உண்மையா அப்படியே சொல்லுவார். 2 பேர் இருக்கிறோம், என்ன பண்றோம், நான் நின்றுட்டு இருக்கிறேன், நீங்க உட்காருன்னு சொல்லணும்ல. அதே போல ஆவியானவரே, ஆவியானவரே உட்காருங்க, நான் வண்டி போட்டு ஜெபம் பண்றேன், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாராம். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும். அப்பதான் ஒரு அதிசயம் வாயில சொல்ல முடியும். அவர் நம்மை நடத்துகிற அந்த அற்புதங்களையும் வாயில சொல்ல முடியும், பாட முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட வழி நடத்தட்டும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார்ல, அங்க கூட்டிட்டு வரும்போது செஞ்ச மாதிரி அதிசயம், அதுபோல உனக்கு செய்ய போகிறார், எனக்கும் செய்ய போகிறார்.
அவர் நம்மை அழைத்து விட்டார், அவருடைய பாதையில் நம்மை அழைத்து விட்டார். அவருக்காக நான் வந்துட்டோம். ஆண்டவர் என் நம்பி வந்துட்டுல, நான் உன்னை எப்படி நடத்துறேன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் நடத்தினது போல உங்களை நான் நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எகிப்தில் என்ன நடந்துச்சுங்க? உடனே வெளியே வந்தது பெரிய செங்கடல், பெரிய ஆபத்து. ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள், ஒரு பக்கம் செங்கடல். அவ்வளவுதான், நாங்க சாகிற சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அங்க சாக விடலைங்க. செங்கடல் இரண்டாய் பிளந்து நடக்க பண்ணினார். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் அந்த ஜனங்களை எப்படி அதிசயமா நடத்தினாரோ, உனக்கு ஒரு பக்கம் நெருக்க இருக்கலாம், இன்னொரு பக்கம் நெருக்க இருக்கலாம். நான் அவ்வளவுதான் நினைக்கலாம், கர்த்தர் உனக்கு என்று ஒரு வழியை திறந்து விடுவார். அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ரெண்டாவது என்ன நடக்குது? சாப்பாடு இல்ல. ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கே இல்லைங்க. ஒரு நோம்பி நாள்ல கூட ஒரு நல்ல சாப்பாடு செய்யறதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையா நினைக்கிறீங்களா? கர்த்தர் மன்னாவை போஷிப்பார், உனக்கு அதிசயம் செய்வார். உனக்கு நல்ல சாப்பிடும்படியான பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செய்வாருங்க. நல்ல உங்க பிள்ளைகள் ஐயோ நல்லா செஞ்சு போட்டு நினைக்கிறேன், ஒண்ணும் இல்லையா நினைக்கிறியா? கர்த்தர் மன்னாவை போஷிக்க செய்தவர், அதிசயங்களை செய்தவர். அந்த பாலைவனத்துல சாப்பாட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு, அல்லேலூயா. பரலோகம் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கிடைக்கும், பரலோகம் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கிடைக்கும். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. நம்ம சரவணாமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் தண்ணி பிடிக்கிறது ரொம்ப தூரம் போனீங்க, என் காலையே வலிக்குதுங்க. ஆண்டவனுக்கு அர்த்தம் செய்வாருமா, கவலைப்படாதீங்க, நல்ல வீடு கொடுப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல ஒரு வீடு கிடைச்சி தண்ணி 24 hours வருதுங்க. கேளுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். தண்ணி எடுத்து அங்க போனோம், அங்க போய் தூக்கிட்டு வரணும், வீடு ஏற முடியாது, கால்வலி. ஆண்டவனுக்கு எப்படி அதிசயம் செஞ்சாரு? ஒரு வீடு கிடைச்சி அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 24 hours வாட்டர் வருது. நான் போய் திறந்தோட எங்க வீட்டுல கூட அப்படி தண்ணி வருது இல்ல, அவங்க வீட்டுல அவ்வளவு தண்ணி வருது. பாருங்க, தண்ணி கொடுப்பாரு ஆண்டவர். அதிசயம் சரி, இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அதிசயமா நினைக்கிறோம். அவனுக்கு பெரிய அதிசயம் அது. தண்ணி தூக்கிட்டு வந்து ஊத்த முடியும், ஒரு கூட குடிக்கிற தண்ணி கொண்டு வர முடியல. இன்னைக்கு தண்ணி ஒரு குடிக்கிறதுக்கு இல்ல, குளிக்கிறதுக்கு. அதுதான் எல்லாம் நிறைவான நடத்துறார். கர்த்தர் செய்வாருங்க, அவர் அதிசயம் செய்கிறார். கர்த்தர் நாம் மிக பெறுவதா. அப்புறம் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, எங்க பிள்ளைங்க கறி கூட வாங்கி கொடுக்க முடியல. நேரத்துக்கு மாசத்துக்கு ஒரு கறி கூட எடுக்க முடியலைங்க. எங்களுக்கு அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு காடையை அனுப்புவார், கறியும் கொடுப்பாங்க. நம்பவே இல்லை, ஆமையில வரல. எங்களுக்கு என்னது கறின்றீங்களா? ஆனந்தமா கறி தரணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு கறி வேணும்ல, கறி வேணுங்க. அதான் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தினது போல நான் உங்களுக்கு அதிசயம் செய்வேன். அவர் அதிசயம் செய்வார். உங்க வீட்டுல ஐயா ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்கம்மா, உங்களுக்கு அதிசயம் செய்யதான் அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு அதிசயம் செய்வேன், உனக்கு சாப்பாடும் கொடுப்பேன், தண்ணியும் கொடுப்பேன், உனக்கு கறி எடுத்து கொடுப்பேன்ற. அல்லேலூயா. கறி எடுத்து கொடுப்பாரு. ஐயா, கறி எடுத்து காசு இல்ல, நிறைய வீடுகள் நான் போயிருக்கிறேன், உண்மையாவே சொல்லியிருக்கேன். ஐயா, பணமே யாரும் கொடுக்கறது இல்லைங்க, கறி எடுக்க கூட காசு இல்லைங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் காதலி கேட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் அவர் சொன்னார், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் நடத்தினது போல உங்களின் அதிசயங்களை காணப்படுவேன். உங்கள் பிள்ளைகளும் நல்ல கறி வகைகளோடு சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. ஆமா, ஆட்டுக்கறி வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்க. ஆட்டுக்கறி வேணும்னா ஆட்டுக்கறி முடிவு பண்ணுங்க. வேற கறி வேணும்னா வேற கறி. நீங்க அவங்க எது பிரியுமோ. ஆமா, ஆட்டுக்கறி விட எனக்கு அந்த கறி தான் நல்லா டேஸ்டா. எந்த கறி டேஸ்டா அந்த கறி வாங்கிக்க. அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதான் சொல்றாங்க, நான் பாஸ்டர் வயிறு பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னாங்க. நிறைய ஆண்டவர் கொடுக்குறாரு, சாப்பிடுறேன். என்னங்க, யாராச்சும் உங்களுக்கு கேட்டா சொல்லுங்க, பாஸ்டர் ஏன் வயிறு பெருசாயிட்டே போயிட்டு நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, சாப்பிடாரு, நல்லா இருக்காருன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்கள. இஸ்ரேல் ஜனங்கள் நடத்துறது போல ஒரு ஆச்சரியமா நடத்துறாரு, அதிசயமா நடத்துறாருன்னு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாருங்க, நாம எதையோ நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற கவலையோட உட்காந்துட்டு இருக்க கூடாது.
இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின தேவன் என்னை நடத்த வல்லமையுள்ளவர். அவரே வாக்கு பண்ணி இருக்கிறார். எகிப்திலிருந்து உன்னை நடத்தினது போல நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நடந்தது போலவே அப்படியே தச்சரூபமா அப்படியே செய்வார் ஆண்டவர். தச்சரூபமா செய்வார். அதான் சொல்றாரு, காடியை அனுப்பினார். அல்லேலூயா. நீ முன்னேறி போக முடியாதபடி, ஆசீர்வாதம் வாழ முடியாதபடிக்கு பெரிய எரிகோ மதில், ஐயா தொடர்ந்து போக முடியல, வழியில பெரிய தடை, பெரிய ராஜாக்கள் தடை. ஆமா, நிறைய பேர் எனக்கு தடையா இருக்கிறாங்க. அவங்க தடையா இருக்கிறாங்க, இவங்க தடையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தர் சங்காரமாக்கி போடுவாங்க. அப்படிதான் எல்லா ராஜாக்களை சங்காரமாக்கினார். எரிகோ மதிலை ஒன்றுமில்லாமல் மாற்றினார். உன்னையும் என்னையும் அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, கரெக்டா சொல்ல பாருங்க, நடந்தது போலவே, அழகா சொல்றாரு, நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் தொழில, உன் கையின் பிரயாசத்துல கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க படிக்கிற காரியத்துல அதிசயங்களை காண செய்வார். ஐயா நான் இதெல்லாம் படிக்க முடியுமா? கர்த்தர் செய்வார். அவர் அதிசயமா செய்வார். ஆச்சரியமா நடத்துவார். உன் பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் திருமணம் முடிக்க நினைக்கவே இல்லைங்க. நீங்க சொல்லுவீங்க, இப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க, இப்படி நடந்துருச்சுங்க. ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். ஆமா, பேதுரையா நம்ம பையனுக்கு ஆச்சரியமா ஒரு காரியம் கைகூடி வந்திருக்கு. எங்கேயோ தொலைவுனாங்க, ஆச்சரியமா கைகூடி வந்திருக்கு. நிச்சயம் கர்த்தர் எல்லாம் ஆச்சரியமா நடத்துவார். ஒருவேளை நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கலாம், கர்த்தர் நடத்துவார். ஆமா, உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களையும் என்னையும் அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக. அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய அதிசயங்களை எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள், பாடி துதியுங்கள். நீங்கள் ஆவியானுடைய அந்த இணைப்பில் இணைந்து, ஆவியானவர் என்னோடு கூட வாங்க, என்ன நடத்துங்க, நீ செய்த அதிசயத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியான துணையோடு கூட சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்லுங்கள், அவர் செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் மகிமையாய் உங்களை வழி நடத்துவார். கண்களை இப்படி நாம் ஜெபிப்போமா? எல்லாருடைய எழும்பி நிற்போம். தொடர்ந்து மாலை கூடைக்கு நீங்கள் ஜெபத்தோடு வாருங்கள். ஹalleluya. சரி 6 மணிக்கு வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஹalleluya. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நாள் முழுவதும் நம்மை நடத்த போகிறார். Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு செஞ்ச அதிசயத்தை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஓ அதிசயம் செய்தாரே, அதிசயம் உனக்கு செய்தாரே இன்னும். ஓ ஹalleluya. ஓ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே கர்த்தர் நடத்த போகிறார். நடத்தினது போலவே நடத்த போகிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவை நடத்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவை நடத்திடுமே. மாலையெல்லாம்
அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம். நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்ய போறாரம்மா. ஓ, இதால முடியாது. ஓ, என் ராணிக்கு இது எட்டாதது போல உனக்கு தோன்றலாம். ஓ, இதால் முடியாது என்று மனிதர்கள் கூட சொல்லலாம். ஓ, இது சுகமாகாது என்று டாக்டர் கூட சொல்லலாம். ஓ, ராஷா காலாதானா, ஓ ஷபலரா ஹன்சரனே, ஓ, இந்த வியாதி சுகமாகாது என்று சொல்லி, ஓ, இனி இவனுக்கு மரணம் தான் என்று சொல்லி கூட இந்த டாக்டர்கள் சொல்லி இருக்கலாமா? கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். கர்த்தருடைய தலைமுறை சுகமாக்க போகிறது. அவருடைய தலைமுறை சுகமாவாய். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். ஓ, இனி அவ்வளவுதான். இனி என் வாழ்க்கை ஒரு படுக்கையிலே படுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடு இருந்த, ஓ ஹalleluya, ஐயா நாகராஜ் ஐயாவை கர்த்தர் சந்தித்தாரு. நாகராஜ் எழுந்து சொல்லி எழுப்பி நடக்க வைத்தாரு. ஓ, எழுப்பி நடந்து சொல்லி, ஓ, கர்த்தர் அதிசயம் செய்தாரு. உனக்கு செய்ய வல்லவர், உன் குடும்பத்துக்கு செய்ய வல்லவர், உன் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவர், உன் வியாதியிலே செய்ய வல்லவர், உன் கடன் பிரச்சனை செய்ய வல்லவர். அவர் அதிசயங்களை செய்வார். விசுவாசம் உள்ளவர் கரங்களை தட்டி, ஓ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அதிசயங்களை செய்வீர் ஐயா. ஓ ராபாகாதாலாலாலா ஷேகரேபெலேலேலேலேலா ரிமாலாகாதானா ஷேகரேபோனனோ ஓ ராபாகாதானா. ஓ, இது திருந்த முடியாத பிள்ளைகள் திருந்து செய்வார். திருந்த முடியாத கணவனை திருந்து செய்வார். திருந்த முடியாத மனைவியை திருந்து செய்வார். ஓ, கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படிய செய்வார். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக. ஓ, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே கர்த்தர் அதிசயங்களை செய்வார். எனக்கு செய்வீர் ஐயா, எனக்கு செய்வீர், எனக்கு அதிசயம் செய்வீர், ஒரு அதிசயம் செய்வீர் ஆண்டவரே. நடக்கமோ நடக்காதோ என்று நினைத்த காரியத்திலே ஒரு அதிசயம் செய்வீர் ஆண்டவரே. ஒரு அற்புதங்களை செய்வீர். நான் காண்பேன், நான் காண்பேன் ஆண்டவரே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட சொல்லுங்கம்மா, எனக்கு செஞ்ச அதிசயத்தை ஆண்டவரே பாய்ச்சாற்றுவேன் ஆண்டவரே. ஜாதிகளுக்குள்ளே சொல்லுவேன் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே சொல்லுவேன் ஆண்டவரே. எனக்கு செய்த அதிசயத்தை, எனக்கு செய்த அற்புதத்தை நான் சுவிசேஷமாய் அறிவிப்பேன். என் இயேசு என்னை சுகமாக்கினார். என் இயேசு என்னை விடுதலையாக்கினார். ஓ, நான் சொல்லுவேன். ஓ ராமா ஷபலகதனா. ஓ, அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்மை நம்பியிருக்கிற ஜனங்களை நீ கைவிட மாட்டீ. நீ அற்புதங்களை அதிசயங்களையும் இன்றே இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. இப்பொழுதே நடப்பதாக. இப்பொழுது அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி சொல்லுங்க, இப்பயே செய்யப்பான்னு சொல்லுங்க, இப்பயே செய்யப்பான்னு சொல்லுங்க. அவர் இப்பயே செய்கிறவர் அம்மா, இப்பயே உனக்கு அதிசயம் செய்கிறவர், இப்பயே உனக்கு அற்புதம் செய்கிறவர்.
அல்ல, நாளை மறுநாள் அல்லம்மா, இப்பொழுதே செய்வார். இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிசயங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற காரியங்களில் ஆண்டவரே இது நடக்காது என்று விட்ட காரியத்தில் எல்லாம் நீ அதிசயங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீ அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். வருகிற வாரம் வரும் பொழுது கர்த்தனுக்கு அதிசயம் செய்தார் என்று சபையில சாட்சி சொல்லத்தக்கதாக நீ அதிசயங்களை இப்பொழுதே செய்கிறபடினாலே ஸ்தோத்திரையா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த நாளில் வந்து எல்லா தேவஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். யார் வர வேண்டுமோ, யாருக்கு அதிசயம் செய்ய வேண்டுமோ அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவைய அதிசயங்களை அற்புதங்களை நீ செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாலை நடக்கிற நிறுவ கூடி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வருகிற தாசரை மறைத்திடப்படும் வருகிற தேவ ஜனங்கள் சரியான நேரத்துக்கு வர உதவி செய்யுங்கப்பா. அன்றைய இயற்கை ஒரு தடையா இல்லாதபடி, மழை ஒரு தடையா இல்லாதபடி அன்றைய ஜனங்களை நேர்த்தியாய் கொண்டு வரக்க தேவன் கிருபை செய்வீராக. மாலை கொடுகை நாம் மகிமைக்காக இருக்கட்டும். எங்களை தாழ்த்திகள் அர்ப்பணிக்கிறோம். மாலை கூடுகளும் அதிசயங்கள் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆவியானவரே தொடர்ந்து நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே என்னுடனே பிரத நாமத்தை சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோடு ஐக்கிய நடியும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின்